கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, வில்லியனூர் லூர்து அன்னையினுடைய அன்பு பக்தர்களே, இங்கிலாந்து நாட்டிலே ஒரு பாஸ்டர் இருந்தார். பிற சபையை சார்ந்தவர். அவர் ஆயராகவும் இருந்தார். ஆனால் எல்லோருக்கும் ஆச்சரியமாக இருந்த காரியம் என்னவென்றால், அவர் மிகவும் அற்புதமாக பிரசங்கம் செய்யக்கூடியவர், விவிலியத்தை கரைத்து குடித்தவர், மாபெரும் அறிஞர். அவருடைய பெயர் நியூமன். ஆனால் அவர் திடீரென்று கத்தோலிக்க மறைக்கு மாறிவிட்டார். அந்த சபையை சார்ந்த அனைவருக்கும் அதிர்ச்சி, பேரதிர்ச்சி. நம்முடைய அற்புதமான ஆயர், இறை வல்லுனர், மிக அற்புதமாக பிரசங்கம் செய்யக்கூடியவர், நம்மை விட்டு பிரிந்து கத்தோலிக்க திருச்சபையிலே சேர்ந்து விட்டாரே என்று வருத்தப்பட்டார்கள். அவரை இரகசியமாக சிறு சிறு குழுக்களாக பிரிந்து அவரிடத்திலே சென்று அவரை எப்படியாவது தங்களுடைய சபைக்கு மீண்டும் அழைத்து வர வேண்டும் என்று அவர்கள் ஆசைப்பட்டார்கள். அப்படி ஒரு சில குழுக்கள் அவரிடம் சென்று, பாஸ்டர், நீங்கள் மீண்டும் நம்முடைய சபைக்கு வாருங்கள், நீங்கள் என்ன கேட்டாலும் நாங்கள் தருகின்றோம். உங்களுக்கு உலகத்திலேயே பெரிய கார் வேண்டுமா, நாங்கள் வாங்கி தருகின்றோம். விலை உயர்ந்த வைரம் வேண்டுமா, வாங்கி தருகின்றோம். ஆனால் நீங்கள் மீண்டும் நம் சபைக்கு வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். நியூமன் சொன்னார், நீங்கள் கத்தோலிக்க திருச்சபை கொடுக்கின்ற 2 காரியங்களை கொடுத்தீர்கள் என்றால் நான் மீண்டும் உங்கள் சபைக்கு வருகின்றேன். கத்தோலிக்க சபையிலே எனக்கு கிடைத்திருக்கின்ற மாபெரும் புதையல் பொக்கிஷம், ஒன்று நற்கருணை, இன்னொன்று மரியாள் என்று சொன்னார். ஆம் அன்பானவர்களே, இதோ வில்லியனூர் லூர்து அன்னை திருத்தலத்திலே நாம் அனைவரும் பக்தியோடு இங்கே கூடி வந்திருக்கின்றோம். இந்த பிரம்மாண்டமான ஆலயத்திலே, மிகவும் பாரம்பரியமிக்க இந்த ஊரிலே நாம் இங்கே கூடி வந்திருக்கின்றோம். முன்னுரையில் சொல்லப்பட்டபடி ஆண்டவருடைய இறுதி இரவு விருந்து என்கின்ற இந்த மாபெரும் விழாவை, பிக் ஃபீஸ்ட் என்று சொல்லுவார்கள், விழாவை கொண்டாடுவதற்காக நாம் அனைவரும் இங்கே கூடி வந்திருக்கின்றோம். 40 நாட்களுக்கு மேலாக தவக்காலத்திலே நம்மையே ஒருத்தி ஜபம், தபம், தானம் போன்ற காரியங்களை எல்லாம் செய்து கொண்டிருக்கின்ற நாம், தவக்காலத்தின் உச்சமாக இருக்கின்ற இந்த புனித வார நிகழ்ச்சிகள் குருத்து ஞாயிறோடு ஆரம்பித்திருக்கின்றோம். அதனுடைய உச்சமாக இருப்பதுதான் இந்த 3 நாட்கள், ஹோலி ட்ரிடுவம் என்று சொல்லுவோம். இந்த 3 நாட்களிலே முத்தாய்ப்பாக இன்று ஆண்டவருடைய இறுதி இரவு விருந்தை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இந்த ஆண்டவருடைய இறுதி இரவு விருந்து என்பது 4 விழாக்களை உள்ளடக்கியதாக இருக்கின்றது. ஆகவே இதை 4 பெருவிழாக்கள் என்று சொல்லலாம். 4 நிகழ்வுகளை நாம் இங்கே நினைவு கூறுகின்றோம். முதலாவதாக இயேசு ஆண்டவர் நற்கருணையை ஏற்படுத்திய அந்த நிகழ்வை நாம் விழாவாக இங்கே கொண்டாடுகின்றோம். இரண்டாவதாக இயேசு ஆண்டவர் குருத்துவத்தை ஏற்படுத்திய நாளை இன்று நாம் நினைவு கூறுகின்றோம். மூன்றாவதாக இயேசு ஆண்டவர் அன்பு கட்டளை கொடுத்ததை இன்று நாம் நினைவு கூறுகின்றோம். நான்காவதாக 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இயேசு ஆண்டவர் நிகழ்த்தி காட்டிய பாதம் கழுவுகின்ற அந்த நிகழ்வை இன்றும் நாம் மீண்டும் நிகழ்த்தி காட்டி அதனுடைய அர்த்தங்களை நாம் சிந்திக்கின்றோம், தியானிக்கின்றோம்.
இந்த 4 நிகழ்வுகளும் ஒன்றோடு ஒன்று தொடர்பு இல்லாதது போன்று நமக்கு தெரியலாம். ஆனால் இவை ஒன்றோடு ஒன்று தொடர்பு உடையவை. இந்த 4 நிகழ்வுகளையும் இணைப்பது நற்கருணையாக இருக்கின்றது. அன்பானவர்களே, கார்டினல் நியூமன் பின்னால் நம் சபைக்கு வந்ததும் அவரை நாம் கார்டினல் நிலைக்கு உயர்த்தினோம். அவர் சொன்னதை போன்று கத்தோலிக்க வாழ்வினுடைய மையமாக இருப்பது நற்கருணை. ஆகவேதான் நம்முடைய திரு அவை சங்க ஏடு நமக்கு மிகவும் தெளிவாக சொல்கின்றது, திருவருட்சாதனங்களின் ஊற்றும் உச்சமும் நற்கருணை என்று நாம் வாசிக்கின்றோம். நமக்கு வலிமையையும் வல்லமையையும் நலன்களையும் நன்மைத்தனத்தையும் உயர்வையும் ஊக்கத்தையும் நமக்கு தருவது நற்கருணையாக இருக்கின்றது. கலாத்தியருக்கு எழுதிய திருமுகம் 2வது அதிகாரம் 20வது வசனத்திலே நாம் வாசிக்கின்றோம், வாழ்வது நானல்ல, என்னில் வாழ்வது கிறிஸ்துவே என்று நாம் வாசிக்கின்றோம். நாம் நம்மிலே கிறிஸ்து எப்படி வாழ்கிறார் என்றால் நற்கருணையாக நம்மிலே வாழ்கின்றார். நாம் நாள்தோறும் வந்து நற்கருணையை உட்கொள்கின்ற போது உண்மையிலேயே கலாத்தியருக்கு எழுதிய திருமுகம் 2வது அதிகாரம் 20வது வசனம் அங்கே அர்த்தம் பெறுகின்றது. இயேசு ஆண்டவர் நம்மிலே வாழ்கின்றார், கிறிஸ்துவிலே நாம் இணைகின்றோம். அதே போன்றுதான் நாம் சொல்லுகின்றோம் இம்மானுவேல். கிறிஸ்மஸ் என்பது இம்மானுவேல் என்கின்ற திருவிழா. இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்மோடு என்று நாம் கொண்டாடுகின்றோம். கடவுள் நம்மோடு எப்போது இருக்கின்றார்? நற்கருணையாக இருக்கின்றார். நற்கருணையை நாம் அருந்துகின்ற போது, ஆண்டவர் நம்மோடு இருக்கின்ற போது கடவுள் நம்மோடு என்பதை நாம் உணர்கின்றோம். If God is with us, who can be against us? If God is with us, what can be against us? கடவுள் நம்மோடு இருக்கின்ற போது, இயேசு ஆண்டவர் நம்மோடு நற்கருணையாக இருக்கின்ற போது நாம் எதற்கும் பயப்பட தேவையில்லை, யாருக்கும் பயப்பட தேவையில்லை. உடலுக்கு எப்படி உணவு அத்தியாவசியமாக இருக்கின்றதோ அதே போன்று நற்கருணை நம்முடைய ஆன்மாவுக்கு ஊற்றாக நமக்கு உற்சாகம் அளிக்கின்ற நல் விருந்தாக இருக்கின்றது. அன்பானவர்களே, அடுத்ததாக குருத்துவம். நற்கருணையை ஏற்படுத்துவதற்கு இயேசு ஆண்டவர் ஏற்படுத்தியதுதான் குருத்துவம். ஆகவேதான் புனித அகஸ்தினார், செயின்ட் அகஸ்டின் அவர்கள் மிகவும் அற்புதமாக சொல்லுவார்கள், நற்கருணை இல்லையேல் குருத்துவம் இல்லை, குருத்துவம் இல்லையேல் நற்கருணை இல்லை. நற்கருணையும் குருத்துவமும் ஒன்றோடு ஒன்று பிணைக்கப்பட்டதாக இருக்கின்றது. இன்றைய 2ஆம் வாசகத்திலே நாம் அற்புதமாக வாசிக்க கேட்டோம். இயேசு ஆண்டவர் நாள்தோறும் திருப்பலியிலே நாம் அந்த வாசகத்தை தான் குருவானவர் சொல்லுகின்றார். இயேசு ஆண்டவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இதே இந்த இரவிலே அப்பத்தை எடுத்து இறைவனுக்கு நன்றி கூறி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு கொடுத்து, இது என் உடல் என்றார். இயேசு ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தையினாலே நற்கருணை என்கின்ற திருவருட்சாதனம் உருவானது. அன்பானவர்களே, அதோடு இயேசு ஆண்டவர் நிற்கவில்லை. மாறாக இயேசு ஆண்டவர் என்ன சொல்லுகின்றார்? இதை என் நினைவாக செய்யுங்கள் என்றார். இயேசு ஆண்டவர் ஒரே ஒரு திருப்பலியை நிறைவேற்றிவிட்டு செல்லவில்லை, மாறாக இதை என் நினைவாக செய்யுங்கள். இந்த வார்த்தைகளை சொல்வதற்கும் மீண்டும் நற்கருணையை திருப்பலி பீடத்திலே ஏற்படுத்துவதற்கும் குருக்களுக்கு மாபெரும் ஒரு பாக்கியத்தை இயேசு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அன்பானவர்களே, நற்கருணை இல்லை என்றால் குருத்துவம் இல்லை, குருத்துவம் இல்லை என்றால் நற்கருணை இல்லை என்று அகஸ்தினார் சொன்னதுடைய அர்த்தம் அதுதான். ஆகவே நாள்தோறும் நற்கருணையை திருப்பலி பீடத்திலே உருவாக்கி காட்டுபவர்தான் குருவாக இருக்கின்றார். நற்கருணையை எல்லா இடங்களிலும் பிரசன்னப்படுத்துபவராக ஒரு விதத்திலே குருக்கள் இருப்பதை நாம் பார்க்கின்றோம். புனித பிரான்சிஸ் அசிசி அவர்கள் சொல்லுவார்கள், ஒரு வானதூதரை பார்க்கின்றேன், அருகிலே ஒரு குருவை பார்க்கிறேன் என்றால் முதலிலே நான் குருவுக்குத்தான் வணக்கம் செலுத்துவேன் என்று பிரான்சிஸ் அசிசி அவர்கள் சொல்லுகின்றார்கள். அதற்கான காரணத்தையும் அவர் சொல்லுகின்றார். வானதூதர்கள் இறைவனுடைய ஊழியர்கள். ஆனால்
குருக்கள் இயேசு ஆண்டவரை நற்கருணையாக பிரசன்னப்படுத்துவராக இருக்கின்றார்கள். ஆகவே குருக்களைத்தான் முதலில் நான் வணங்குவேன் என்று அசிசியார் அவர்கள் சொல்லுகின்றார்கள். அன்பானவர்களே, உண்மையிலேயே நாம் இன்று நம்மிடையே இருக்கின்ற குருக்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டு இருக்கின்றோம். ஏனென்றால் குருத்துவம் என்பது உண்மையிலேயே ஒரு மேன்மையான ஒரு பணி. ஆகவே இங்கு இருக்கின்ற நம்முடைய அன்பு பாசமிகு பங்கு தந்தை ஆல்பர்ட் அவர்கள் உட்பட இங்கே இருக்கின்ற அனைத்து தந்தையர்களுக்கும் நீங்கள் ஹாப்பி ஃபீஸ்ட் ஃபாதர் என்று சொல்லி அவர்களுக்கு நாம் வாழ்த்து சொல்ல கடமைப்பட்டு இருக்கின்றோம். இந்த நேரத்திலே நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், குருக்கள் ஏதோ வானதூதர்களைப் போன்று விண்ணிலிருந்து குதித்து வந்தவர்கள் அல்ல. நாங்கள் மாறாக குடும்பங்களிலே இருந்துதான் நீங்கள் அனுப்பிய உங்கள் பிள்ளைகள்தான் குருக்களாக இங்கே இருக்கின்றோம். ஆகவே எங்களை நிறை குறைகளோடு ஏற்றுக்கொள்ள வேண்டியது நம்முடைய திருச்சபை நமக்கு சொல்லுகின்ற ஒரு முக்கியமான கடமையாக இருக்கின்றது. அன்பானவர்களே, மூன்றாவதாக இயேசு ஆண்டவர் அன்பு கட்டளை கொடுத்ததை இன்று நாம் நினைவு கூறுகின்றோம். மற்ற நற்செய்திகளிலே பைபிளை சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால் பழைய ஏற்பாட்டிலே 10 கட்டளை நமக்கு கொடுக்கப்படுகிறது. புதிய ஏற்பாட்டிலே 3 நற்செய்திகளிலே அது 2 கட்டளையாக சுருங்குகின்றது, கடவுள் அன்பு பிறர் அன்பு என்று. யோவான் நற்செய்தி இன்று நாம் வாசிக்க கேட்டோமே, 13வது அதிகாரம் 34, 35 வசனங்களிலே மிக தெளிவாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கின்றது, அன்புதான். நான் உங்களை அன்பு செய்தது போல நீங்கள் ஒருவரை ஒருவர் அன்பு செய்யுங்கள். எல்லா பைபிளையுமே சுருக்கி சொல்ல வேண்டுமென்றால் அந்த 3 எழுத்துத்தான், ஆ இன் பு என்ற அந்த அன்பு கட்டளை. இது ஒரு வித்தியாசமான கட்டளை. இயேசு ஆண்டவர் நினைத்திருந்தால் நான் உங்களை அன்பு செய்தது போல நீங்கள் என்னை அன்பு செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கலாம். மாறாக இயேசு ஆண்டவர் நான் உங்களை அன்பு செய்தது போல நீங்கள் ஒருவரை அன்பு செய்யுங்கள் என்கின்ற மாபெரும் ஒரு அன்பு கட்டளையை இயேசு ஆண்டவர் கொடுத்திருக்கின்றார். இதைத்தான் மகா கருணை என்று சொல்லுவார்கள். இன்று மாபெரும் தலைவர்கள் கருணையை போதித்தார்கள். ஆனால் மகா கருணை என்கின்ற அந்த மாபெரும் அன்பை இயேசு ஆண்டவர் போதித்ததோடு நிற்காமல் அதை சிலுவையிலே சாதித்து காட்டியவர்தான் நாம் இன்று விழா எடுக்கின்ற இயேசு ஆண்டவர். இறுதியாக இயேசு ஆண்டவர் பாதம் கழுவிய நிகழ்வு 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இயேசு ஆண்டவர் செய்த அந்த நிகழ்வை இதோ இங்கே 12 சீடர்களுக்கும் நாம் நம்முடைய குருக்கள் செய்ய இருக்கின்றோம். இதனுடைய அர்த்தம் என்ன அன்பானவர்களே? வழக்கமாக யூத கலாச்சாரத்தின்படி நமக்கெல்லாம் நன்கு தெரிந்தபடி அடிமைதான் பாதங்களை கழுவுவார். ஆனால் இயேசு ஆண்டவர் ஒரு ரபாய் என்று சொல்லுகின்ற ஒரு போதகராக இருந்தவர். சீடர்களுடைய பாதங்களை கழுவக்கூடாது, ஆனால் அதை புரட்டி போட்டவர் இயேசு ஆண்டவர். இதனுடைய அர்த்தம் என்னவென்றால், அன்பிற்கு முதல் கட்டளையோடு தொடர்பு உடையதுதான் இது. அன்புக்கு எதிராக இருப்பது என்ன என்ற ஒரு கேள்வியை கேட்டோம் என்றால் அது அகங்காரம், அகந்தை என்று சொல்லுவார்கள். ஆங்கிலத்திலே ஈகோ என்று சொல்லுவார்கள். நான் குரு, நீ சிஷ்யன். நான் கணவன், நீ மனைவி. நான் அப்பா, நீ பிள்ளை. நான் டீச்சர், நீ ஸ்டூடெண்ட் என்கின்ற அந்த அகந்தை இருக்கின்ற போது அங்கே அன்பு இருக்காது. ஆனால் இயேசு ஆண்டவர் பாதம் கழுவிய அந்த நிகழ்வு மூலமாக நமக்கு சொல்வது என்னவென்றால், நம்முடைய அகந்தையையும் ஆணவத்தையும் தூக்கி போட்டுவிட்டு நாம் அன்பு செய்ய அழைக்கப்படுகின்றோம். நம்முடைய முன்னாள் திருத்தந்தை 16ஆம் பெனடிக்ட் அவர்கள் சொல்லுவார்கள், கடவுள் அன்பாயிருக்கின்றார் என்கின்ற திருமடலிலே அவர் அற்புதமாக சொல்லுகின்றார், நாம் மனிதரை அன்பு செய்ய அழைக்கப்படுகின்றோம், பொருட்களை அல்ல. We are called to love human beings, not the objects. அன்பானவர்களே, இன்றைய நுகர்வு கலாச்சார வெறியிலே இருக்கின்ற சமூகங்கள் மனிதர்களை அன்பு செய்வதை விட்டுவிட்டு பொருட்களை அன்பு செய்ய நாம் ஓடோடி கொண்டிருக்கின்றோம். ஆகவேதான் இன்று நமக்கு மகிழ்ச்சியை தருவது ஒரு ஐபோனாக இருக்கின்றது, ஒரு டிவி பெட்டியாக இருக்கின்றது. மாறாக நம்முடைய திருத்தந்தை அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், லவ் ஹியூமன்ஸ், யூஸ் திங்ஸ். மனிதர்களை அன்பு செய்வோம், பொருட்களை பயன்படுத்துவோம். மாறாக இன்று என்ன நடந்து கொண்டிருக்கின்றது என்றால், நாம் we love things, பொருட்களை அன்பு செய்கின்றோம். அது நகையாக இருக்கலாம்,
ஒரு சேலையாக இருக்கலாம், ஐபோனாக இருக்கலாம், விலையுயர்ந்த மற்ற கேட்கெட்ஸ் என்று சொல்லுகின்றோமே அந்த பொருட்களாக இருக்கலாம். பொருட்களை நாம் அன்பு செய்கின்றோம், மனிதர்களை பயன்படுத்துகின்றோம். we use human beings. இதைத்தான் திருத்தந்தை அவர்கள் எச்சரிக்கின்றார்கள். ஆகவே இந்த நாளிலே இந்த பாதம் கழுவிய சடங்கு மூலமாக இயேசு ஆண்டவர் நமக்கு என்ன சொல்லுகிறார் என்றால், நாம் அன்பு செய்ய கடமைப்பட்டு இருக்கின்றோம். நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் கூட கணவன் மனைவிக்கு சொல்லுகின்ற அறிவுரையிலே அவர் சொல்லுவார், கணவனும் மனைவியும் அடிக்கடி 2 வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டும். ஒன்று சாரி, இன்னொன்று தேங்க்யூ என்று அவர் அடிக்கடி சொல்லுவார். சாரி என்றால் மனித வாழ்க்கையிலே நாம் தவறுகள் செய்வது இயல்பு. ஆனால் அந்த அகந்தையிலே அகங்காரத்திலே இருக்கக்கூடாது, இறங்கி வர வேண்டும். பாதம் இயேசு ஆண்டவர் கழுவியதை போன்று சாரி என்று சொன்னால் அந்த முக மலர்ச்சி அங்கே இருப்பதை நாம் பார்க்கின்றோம். இதற்கு உண்மையிலேயே இந்த மனநிலை வருவதற்கும் நற்கருணை நமக்கு தேவைப்படுகின்றது. மனித ஆற்றல் மட்டும் இதை சாதிக்க முடியாது. மாறாக நற்கருணை, நாள்தோறும் திருப்பலிக்கு வந்து நாம் நற்கருணையை அருந்துகின்ற போது இயேசு ஆண்டவர் நமக்கு சக்தி தருகின்றார். ஆகவே அன்பானவர்களே, இன்று இயேசு ஆண்டவருடைய இறுதி இரவு விருந்தை கொண்டாடுகின்ற போது 4 நிகழ்வுகளை நாம் மீண்டும் நினைத்து பார்க்கின்றோம். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இயேசு ஆண்டவர் செய்த அந்த 4 நிகழ்வு, நற்கருணையை ஏற்படுத்திய நிகழ்வு, குருத்துவத்தை ஏற்படுத்திய அந்த நிகழ்வு, 3ஆவதாக அன்பு கட்டளை கொடுத்த அந்த நிகழ்வு, இறுதியாக பாதம் கழுவிய அந்த நிகழ்வு. இந்த 4 நிகழ்வுகளின் மையமாக இருப்பது நற்கருணை. ஆகவே இன்று இரவு முதல் நாம் நற்கருணை நாதரை வணங்க இருக்கின்றோம். இந்த திருச்சடங்குகள் அனைத்தும் நமக்கு அன்பு செய்வதற்கு நம்மை உந்தி தள்ளட்டும். இந்த திருச்சடங்குகள் வழியாக இயேசு ஆண்டவர் நம்மை தொட்டு ஆசீர்வதித்து நம்முடைய வேண்டுதல்கள், விண்ணப்பங்கள் அனைத்தையும் நிறைவேற்றி தர வேண்டும் என்று சொல்லி இந்த திருப்பலியிலே ஒருவருக்காக உருக்கமாக ஜெபிப்போம். ஆமேன்.